அனைவருக்கும் வணக்கம். விஜய் எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் மேல நமக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா இங்க ஒரு கதை இருக்குல்ல. பூமியில முன்னாடி டைனோசர் அப்படின்னு ஒரு மிருகம் இருந்தது. அதுதான் காட்டிலேயே ரொம்ப பெரிய மிருகம் அப்படின்லாம் ஒரு கதை அங்கங்க கேள்விப்படுறோம்ல. சோ அந்த அளவுக்கு கூட அத மாதிரி கூட பெரியார்னு ஒரு நபர் இருந்தார் அப்படிங்கிற விஷயம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்ட கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள்ல நானும் ஒருத்தன். அப்படி இருக்கப்போ பெரியார் எங்களுடைய கொள்கை வழிகாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயை நம்ம ஏத்துக்க முடியுமா அப்படின்னா முடியாது. இந்த ஒரு விஷயத்துலதான் மாறுபட்டு நிக்கிறோமா அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்காக விஜய்னாவே நாங்க வன்மத்தை கக்குவோம், விஜய்னாவே நம்ம வெறுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் நம்ம கிடையாது. திமுகவே ஒரு நல்ல விஷயத்த செஞ்சா கூட இந்த விஷயத்த திமுக நல்லதா செஞ்சுட்டாங்கப்பா அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லுவோம். சரிப்பா இன்னைக்கு என்ன விஜய் இப்படி செஞ்சுட்டாரு அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க. ரொம்ப நாள் கழிச்சு உண்மையாலும் உணர்வு பூர்வமா ஒரு பேச்சு அப்படிங்கிறத ஒரு ஆர்ப்பாட்டத்துல பேசியிருக்காரு. சிவானந்தா சாலையில இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் இருந்து சென்னையில ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நடந்தது. இதுக்கு முன்னாடி விஜய் எத்தனையோ மேடைகள்ல, சினிமா மேடைகளை விட்டுருங்க, இந்த அரசியல் சார்ந்து நகர்ந்த மேடைகள்லயே நீங்க பார்த்திருக்கலாம். நிறைய மேடைகள்ல விஜய் பேசியிருப்பாரு. கல்வி விருது வழங்கும் அந்த விழாவா இருக்கட்டும், இல்ல விக்கிரவாண்டி மாநாடா இருக்கட்டும், இல்ல பரந்தூர் விமான நிலைய மக்கள் அங்க போயிட்டு அந்த கிராம மக்கள்கிட்ட பேசின விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாமே பேசியிருப்பாரு. ஆனா அதை பாக்குறப்போ நமக்கு ஒரு ஒரிஜினாலிட்டியே இருக்காது. ஒரு பெரிய செட்டப் நடந்து அதுல விஜய் நின்று பேசின மாதிரி இருக்கும். பட் இன்னைக்கு பேசின விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப உணர்வு பூர்வமா ஒரு 5-6 பாயிண்ட் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளதான் பேசியிருக்காரு. பட் பேசின விஷயங்கள் எல்லாமே நல்லா பேசியிருக்காருப்பா, நல்ல பாயிண்ட்ஸை தான் எடுத்து வெளியில கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலனாலும் அப்படியே சுருக்கமா சொல்லிடுறேன். அஜித் குமார் திருபுவனத்துல இந்த விசாரணையில இறந்து போன இல்ல கொல்லப்பட்ட நபர் இருக்காருல்ல, சோ அந்த நபர் வீட்டுக்கு விஜய் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் போயிட்டு அங்க அவங்க அம்மாவை பார்த்து சந்திச்சுட்டு சில உதவிகள்லாம் செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகம் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதே மாதிரி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 24 லாக்அப் டெத் அப்படிங்கிறது அந்த ரிப்போர்ட் ஆனபடி 24, அதை தாண்டி நிறைய நடந்திருக்கும். பட் ரிப்போர்ட்ல இருக்கபடி 24 நடந்திருக்கு. ஸோ அவங்க எல்லாத்தையும் சந்திச்சு விஜய் நேர்ல போயிட்டு அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்க போறாரு, ஆறுதல் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நடந்தது. நிறைய வீட்டுல போயிட்டு சந்திச்சு அது மாதிரிலாம் ஆறுதல்லாம் சொல்லிட்டு கொடுத்தாரு. ஸோ அவங்களெல்லாம் ஒன்றிணைச்சு நாங்க இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 24 குடும்பத்துல ஒரு 18 குடும்பங்கள் இன்னைக்கு சென்னையில வந்திருந்தாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்துல அந்த ஸ்டேஜிலேயே கலந்துருந்தாங்க. அப்போ விஜய் பேசினது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலயும் அந்த பதாகை நிறைய பேர் வச்சிருந்தாங்க. அதுல இருந்த விஷயங்கள் கூட ஸ்டாலினை பார்த்து கேட்கிற மாதிரி இருந்தது. சாரி வேணாம், நீதி வேணும் அப்படின்னு இருந்தது. அதுவுமே எனக்கு பிடிச்சிருந்தது. சோ விஜய் பேச ஆரம்பிக்கிறப்பவே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அஜித்குமார் அந்த குடும்பத்துக்கு பாதிக்கப்பட்டாங்க அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் சாரி கேட்டாங்க. அப்பனா மிச்சம் இருக்காங்கல்ல 24 குடும்பம், இதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட குடும்பம், இவங்க ஆட்சியில அடிச்சு கொல்லப்பட்ட குடும்பம் இருக்காங்கல்ல, சோ அவங்க கிட்டையும் சாரி அப்படிங்கிறத முதலமைச்சர் கேட்கணும். சாரி கேட்கறதோட மட்டும் இல்லாம அஜித்குமார் குடும்பத்துக்கு கொடுத்த மாதிரி இழப்பீடு இவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, விஜய் இதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தெல்லாம் சந்திச்சு இழப்பீடு அப்படிங்கிறத கொடுத்துட்டு தான் இந்த விஷயத்த தமிழக அரசை பார்த்து ஒரு வேண்டுகோளா வச்சிருக்காருங்க. அடுத்து என்ன அப்படின்னா, இந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் மரணம், தூத்துக்குடி லாக்அப் மரணம் இருக்குல்ல, சோ அப்போ அந்த சம்பவம் நடந்தப்போ இதை ஏடிஎம்கே சிபிஐக்கு மாத்துறாங்க. அப்போ திமுக இதை ஏன் சிபிஐக்கு மாத்துறீங்க, நம்ம காவல்துறையால கண்டுபிடிக்க முடியாதா, நீங்க ஏன் ஒன்றிய அரசு கூட இணங்கியே போறீங்க, நம்ம மாநில சுய உரிமை என்னாச்சு அப்படி இப்படின்லாம் இந்த திமுக பேசிச்சு. ஆனா இப்போ இந்த வழக்கை, இந்த அஜித்குமார் வழக்கை ஏன் இவங்களே சிபிஐக்கு மாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியவும் எழுப்பிட்டு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கா இருக்கட்டும், இல்ல இந்த அஜித்குமார் வழக்கா இருக்கட்டும், எல்லா வழக்கிலுமே நீதிமன்றம் தானாக முன் இத மாதிரி பண்ணும், இத மாதிரி நடக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே நீதிமன்றம் சொல்லிதான் நீங்க செய்றீங்க. அப்புறம் என்னத்துக்கு ஒரு அரசுன்னு வச்சிருக்கீங்க, அப்புறம் என்னத்துக்கு ஒரு காவல்துறைன்னு வச்சிருக்கீங்க. சோ இங்க நடக்கிறது திராவிட மாடல் ஆட்சி கிடையாது, சாரிமா மாடல் ஆட்சி. அதாவது ஒரு சர்க்கார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு. திராவிட மாடல் சர்க்கார் கிடையாது, சாரிமா மாடல் சர்க்கார் அப்படின்னு விமர்சனத்தை எடுத்து வச்சுட்டு இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை திமுக சரி செஞ்சே ஆகணும், இன்னும் 8 மாசம் தான் இருக்கு அப்படின்லாம் ஓட்டிடாம இந்த சட்ட ஒழுங்கு நீங்க மத்த பிரச்சனையெல்லாம் வச்சிருங்க, யாராவது 26 ஆட்சிக்கு வருவாங்க சரி செஞ்சுப்பாங்க, அது அவரையும் நோக்கி சொல்ல பொதுவா சொல்றாரு. இன்னும் 8 மாசத்துக்குள்ள திமுக இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையாவது சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்சை ரொம்ப சிம்பிளா
ரொம்ப சுருக்கமாவே முடிச்சிட்டாரு. சோ இந்த விஷயத்த பாக்குறப்போ ரொம்ப நாள் கழிச்சு விஜய் வந்து கொஞ்சம் உண்மையா அந்த ஸ்பீச்சை பாக்குறப்போ உணர்வுபூர்வமா பேசியிருந்தாரு. அதே மாதிரி இவர் இந்த லாக்அப் மரணத்துல இறந்து போன அவங்க குடும்பத்தெல்லாம் எடுத்து ஒரு விஷயம் செஞ்ச இந்த முன்னெடுப்பு இருக்குல்ல, அது கண்டிப்பா அரசியல் ரீதியா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியா தான் நான் பாக்குறேன். நீங்க என்ன இந்த விஷயத்தை பத்தி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. நன்றி.